உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக முக்கியமான பதிவு. எல்லாருமே கேட்டிருக்காங்க, கணவன் மனைவி ஒற்றுமை. ஒவ்வொரு பதிவுகள் போட்டிருந்தாலும் இது நிறைய பேருக்கு ஹெல்ப் ஆயிருக்கு, நிறைய பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த பதிவை மீண்டும் அழகாக இன்னும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு டிப்ஸோட சேர்த்து நான் சொல்றேன். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா, இரு மனம் சேர்ந்தால் திருமணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மனம் மணக்க வேண்டும், இரு மனம் மனத்தே இருக்க வேண்டும். அந்த மனம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்றாக இருந்தால் பிரிவு இல்லை, டைவர்ஸ் கிடையாது, ஒற்றுமை இருக்கும். இந்த ஈகோலேருந்து ஈஸிகோ போகிற விஷயம் இருக்கே சாதாரண விஷயம் கிடையாது. எப்பொழுதுமே விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வேணும் எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ப்ளஸ் மைனஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். எப்பொழுதுமே இறங்கி ஏன் போகணும் அப்படிங்கிற ஒரு குணம் இருக்குது பார்த்தீங்களா? அது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுலேயும் ப்ளஸ் மைனஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது காரணம் இருக்கும், லாஜிக் இருக்கும், அங்கே லாஜிஸ்டிக் எவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டிக் இருக்கும். அதுதான் ஸ்டிக் ஆன். நான் இதை விட்டு வரவே மாட்டேன், இதான் என் குணம் அப்படின்னாக்கா இப்போ சொல்லுவாங்க, தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைன்னு சொல்லுவாங்க. அது மாற்றவே முடியாது. ஆனால் சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா அதை மிதமாக கையாளலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜாதகம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக அமையும் வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதில் சேதகம், அதாவது சேதம் இருந்துச்சுனாக்கா அதுதான் அந்த ஒற்றுமை இல்லாமல் தினமும் சண்டை, தினமும் சச்சரவு, தினமும் அடிதடி, ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். அது நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க சார், ஈஸி கோ. எப்படி சார் ஈகோவிலேருந்து? எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்கா? இது எல்லாம் மற்றவங்கள்கிட்ட இருக்கணும், கணவன் மனைவிக்கிட்ட இருக்கவே கூடாது. இதுக்கு தான் அந்த காலத்திலேயே இந்த ஈகோ யார்கிட்ட இருக்கும்? பொண்ணை கொடுத்தவங்க வந்தவங்க பெரியவங்கள்ட்ட இருக்கும். அதை உடைச்சாங்க பாருங்க நம்மளுடைய முன்னோர்கள். அழகான ஒரு விஷயம், பெண்டிங். அதாவது அவங்க காலை குனிஞ்சு தட்டில் கழுவி ஒரு விஷயத்த வந்து வெத்தலை பக்கலாம் வச்சு அந்த ஒரு சந்தனத்தை தடவி ஒரு பொட்டு வைக்கிற ஒரு விஷயம் வச்சாங்கல்ல, அந்த ஈகோ உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி. பா என் காலிலேயே விழுந்துட்டான்ப்பா, அவ்வளோதான்ப்பா, நான் எதுக்குப்பா, நான் அவன் காலில் விழுந்துட்டான்ப்பா. இந்த ரெண்டு பெண்டிங்கில் மிகப்பெரிய ஒரு பாண்டிங் இருக்கும். அதான் ஈர்ப்பு. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த ஈகோ இருக்காது அவங்களுக்குள்ளார. ஏன்னா காலையே தொட்டுட்டான் அப்படின்னு பெண்ட் பண்ணி அந்த காலை தொடும் பொழுது அந்த ஈகோ எல்லாம் மண்ணுக்குள்ளே மண்ணாக போயிடும். அதான் அதோட கான்செப்ட். இதுதான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த கல்யாண திருமண சடங்குகளில் நிறைய விஷயங்கள், விட்டு கொடுக்குற விஷயங்கள், அந்த பானையில் போட்டு விடுக்கிறது, இதெல்லாம் ஆரம்பத்துலேயே செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் இப்போலாம் அதெல்லாம் இல்லை. ஃபேன்சி கப்பில் வேறு மாதிரி சும்மா சென்ட் அடிச்சுக்கிறாங்க, பூவை மறக்கி விடுறாங்க. அந்த கலாச்சாரம் போயிடுச்சு இல்லையா? இங்கே தான் ஆரம்பத்துலேயே அதிலே தெரிஞ்சிடும், எனக்காக வச்சுக்கிறது உனக்காக வச்சுக்கிறியான்னு. ஸோ இப்படி ஒவ்வொன்றும் உருட்டி விடுற சொம்பில் இருந்து அவங்க பிடிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க இல்லையா, கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் பாரம்பரியம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ இல்லை. ஸோ சண்டை வராமல் இருக்கிறதுக்கான அந்த டிப்ஸை மட்டும் இப்போ சொல்கிறேன். மல்லிகைப்பூ, ஒரு பவுலில் மல்லிகைப்பூ போட்டுக்கோங்க. இது நான் பல விஷயங்கள் நான் கையாண்டு அதில் கை கண்ட ஒரு விஷயந்தான். மல்லிகைப்பூ பவுல், அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அவங்களுடைய ஒய்ஃபாக இருக்கட்டும், யார் வேணாலும் இதை செய்யலாம். ஜஸ்ட் 2 பேர் ஃபோட்டோ உள்ளே போட்டுக்கோங்க, மல்லிகைப்பூ மட்டும் மேலே போட்டு வைங்க. அது கட்டின பூவாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உதிரியாக இருந்தாலும் சரி, அவங்க பேர் ராசி எல்லாத்தையும் எழுதி போட்டு உள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. டெய்லி அந்த பூ காஞ்சிருச்சு, அந்த பூவை மட்டும் என்ன பண்ணுறோம், கால்படாத இடத்துலையோ இல்லை தண்ணியில் விட்டுட்டு புதுசாக வந்து என்ன பண்ணுறீங்க, மல்லிகைப்பூவிலேயே வச்சுட்டு எப்பேற்பட்ட சண்டையும் டைவர்ஸ் ஆகிற நிலையும் கூட மனம் மாறி மணக்க தொடங்கும். அப்போது ஃபோட்டோவில் போட்டால் மட்டும் நடக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக. ஃபோட்டோங்கிறது வந்து உயிர் நாடி. நம்ம சொல்லலாம் புகைப்படம், நம்மளுடைய ஆறாவோட கனெக்ட் பண்ணுறது தான் படம். இதே வரைகிற விஷயங்களுக்கெல்லாம் அது ஒர்க் அவுட் ஆகாது. யாரெல்லாம் ஃபோட்டோவாக அந்த கேமரா வச்சு எடுக்கிறாங்களோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உயிரில் டச் பண்ணி வர்றது தான் ஃபோட்டோ. சரி, அந்த காலத்துல எல்லாம் எப்படி சார் பண்ணியிருப்பாங்க? அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவரு ஃபுல்லாக சேர் அடிச்சிருவாங்க, அப்படியே உளுந்து எடுப்பாங்க. அதான் அப்போ உள்ள மார்க்கிங் ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ இதேமாரி தான் நம்மளுடைய ஸ்வெட்டிலேருந்து வர்றது தான் அந்த ஆறா அந்த காலத்தில் பயன்படுத்துனாங்க. அதேமாரி தான் இப்போ அந்த ஃபோட்டோவும் நம்மளுடைய ஆறாவை டச் பண்ணி இருக்கக்கூடிய பிம்பம் உயிராற்றலை கொண்டிருக்கும். அதனால தான் இறந்தால் கூட இந்த ஃபோட்டோ வச்சு வழிபடுத்துறாங்கன்னா அது பெரிய கதை, அது நம்ம அப்புறம் பேசலாம். ஆனால் இந்த 2 புகைப்படத்தையும் இப்போ 2 பேருமே இருக்காங்க, அப்பா அம்மா செய்யலாம், அவங்க சொந்தக்காரவங்க செய்யலாம், யாரும் அவங்க நல்லா இருக்கட்டும், அந்த கப்பல்ஸ் நல்லா இருக்கணும்ப்பா, சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க நினைக்கிறவங்க அத்தனை பேருமே செய்யலாம். இது ஒன்லி நல்லது மட்டும்தான் செய்ய முடியும், வேறு எதுவுமே செய்ய முடியாது. மல்லிகைப்பூவோட அவங்க ஃபோட்டோ போட்டு வீட்டில் சச்சரவு இருக்கா, சண்டை இருக்காது, மனம் இருமனம் மணக்க தொடங்கும். அதை குண்டு மஞ்சள் போட்டுக்கிறீங்களா போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெத்தலை போட்டுருக்கீங்களா போட்டுக்கோங்க. இது எல்லாமே ஆற்றலை கொண்டது, அதுலேருந்து வரக்கூடிய சக்தி. வெத்தலை நல்லா வச்சு மோதி பாருங்க, அதில் ஒரு சூப்பரான ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். மல்லிகைப்பூ சொல்லவே தேவை கிடையாது. மஞ்சள் மகத்துவம் மருத்துவம் எல்லாமே இருக்கக்கூடிய விஷயம். இது எல்லாமே ஒரு கிளம்ஸியாக ஒரு ஸ்மெல் இருக்கும்போது அரோமா தெரப்பி மாதிரி அது ஒர்க் பண்ணும். இதெல்லாம் எப்படி சார் இது ஆளுங்க 2 பேரும் அடித்து முட்டி மோதி இருக்காங்க, இந்த ஃபோட்டோ தூக்கி உள்ளே போட சொல்கிறீங்களே, இது லாஜிக், ஒன்லி லாஜிக் இருக்குது. அதுதான் மணக்க வேண்டும் திருமணத்திற்கான ஒரு விஷயம். வைப்ரேஷன் மிக்சிங், கார்டு கட்டிங், கார்டு கனெக்டிங், இது கனெக்ட் பண்ணி கொடுக்கும். சரி, இது வந்து ஒன்லி திருமணமானவர்களுக்கு மட்டும்தான். இதில் வந்து எந்த விதமான இதுவும் வேறு எதுவும் யாரையும் தப்பாக யூஸ் பண்ணவே முடியாது. ஒன்லி அன்னைக்கே சித்தர் சொல்லியிருக்கிறார்,
எட்டெடுக்க கையெடுக்க நீர் எடுக்க திருநீர் எடுக்க திருமங்கல்யம் எடுக்க அவர்களுக்கு மட்டுமே பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ திருமணமானவர்கள் மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். அவங்களுக்காக மட்டும்தான் மற்றவங்களும் செய்ய முடியும். இது அப்பா அம்மா அவங்க அண்ணன் தம்பி யார் வேணாலும் இந்த சிதைந்து போகிற குடும்பத்தை சேர்த்து வைப்பதற்காக நம்ம முன்னோர்கள் செய்த அற்புதமான தந்திரமான ஒரு மிகப்பெரிய மந்திரம் அதிலே அடங்கியிருக்கு. நீங்கள் போய் சொல்ல வேண்டியதே தேவையில்லை. ஏன்னா இது சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். அந்த அரோமா தெரப்பியை அந்த ஃபோட்டோ அவங்க பேரோட சேரும்பொழுது பேர்ராசி பார்க்குறாங்க இல்லையா, அப்போ இது ஜாதக பொருத்தம் பார்க்குறாங்க இல்லையா, மன பொருத்தம் பார்க்குறீங்களா, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே நடந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த மல்லிகைப்பூ பரிகாரம் வந்து பாருங்கள், இதெல்லாம் தாண்டி எது நடக்க வேண்டுமோ அதை எழுதி போட்டாலே அது நடக்க தொடங்குகிறது. ஏன்னா எண்ணமும் எழுத்தமும் ஆக்கமும் வாசமாக இருந்தால் கண்டிப்பாக ஹாசமாக அது வேலை செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதனால் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு ஈகோலேருந்து ஈசிகோக்கு போகக்கூடிய விஷயம் சிம்பிள் பரிகாரம் செய்து நிறைய பேர் கை காண்டிருக்காங்க. சில பேருக்கு முன்ன பின்ன டைம் எடுக்கும். நானும் செஞ்சு பார்த்தேன், எனக்கு கிடைக்கலன்னு வேணுக்குமே செய்யக்கூடாது. இதை செஞ்சால் அது நல்லது நடக்கணும் சரணாகதியோட நம்பிக்கையோடு செய்யும் பொழுது இந்த பரிகாரங்கள்லாம் ஒரு பக்கம் வேலை செய்யும் இல்லையா, நம்பிக்கைங்கிற ஒரு பக்கம் வேலை செய்யும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆற்றல் வந்து இதை செஞ்சால் நடக்கணும் அந்த உறுதி இருக்குது பாருங்கள், அதுவே இந்த மூளையில் ஒரு ஆற்றலை உருவாக்கும். சயின்டிஃபிக்கலாக இதை செய்ய போகிறப்பா இது நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அது இங்கே இருக்கக்கூடிய ஒரு பட்டனை ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அதுதான் நம்ம விட்டு கொடுக்கறது, சரணாகதி அடைகிறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எதுக்காக ஈகோ இருக்கணும்? எல்லாம் உடலும் இன்பம் துன்பம் எல்லாம் இணைஞ்ச பிறகு நீ நான்ற அந்த இதுவே கிடையாது, எல்லாம் சமம். அந்த சமத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த பரிகாரங்கள். ஸோ மிக முக்கியமானது திருமணமானவங்க மட்டும் செஞ்சாதான் இது பழிக்கும், இல்லைன்னா வேஸ்ட் அது. ஏன்னா இது அந்த காலத்தில் சித்தர்கள் சொல்லிட்டாங்க, 18ஆம் நூறாண்டும் எடுக்க எல்லாம் 100 ஆண்டு வாழ தகுதியற்ற மனிதர்களிடையே போய் சேராது, 100 ஆண்டு வாழ வேண்டும், வாழையடி வாழையாய் வாழக்கூடிய அந்த தகுதி உள்ள அந்த திருமாங்கல்யம் நான் கட்டும் அந்த ஒரு தம்பதிகளுக்கு மட்டுமே இது வேலை செய்யணும் தெளிவாக எழுதியிருக்கு. ஸோ தவறாக யூஸ் பண்ண முடியாது. கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஈகோ எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ண முடியும்போது சரி பரவாயில்ல, இவள்கிட்ட தானே நம்ம விட்டு கொடுக்குறோம், யார் நம்ம கணவன்கிட்ட தானே நம்ம விட்டு கொடுத்து போகிறோம், எல்லாத்தையுமே அந்த மனமாற்றம் இருக்கு பாருங்க, அது இந்த மனக்கும் மாற்றத்தில் தான் இருக்கிறது. மிகப்பெரிய விஷயம். நம்ம இந்த பரிகாரத்தில் நிறைய பேர் வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதனால எவ்வளோ குடும்பங்கள் இன்னைக்கு சிதைஞ்சிருக்கிறதுனால இந்த பதிவு உங்களுக்காக நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணி. நன்றி, வணக்கம்.